போறோம்? கோழி. எல்லோ கலர் யூஸ் பண்றோம். அம்மா கோழி மஞ்சள் கலர். கை காட்டுங்க. இந்த கையில வேணுமா அந்த கையில வேணுமா? கோழி ஷேப்ல நாங்க ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டோம். அது வரைஞ்சி வந்த பிறகுதான் தெரியும் கோழி அழகா இருக்கா இல்லையான்னு. எப்படி தெரியும்? கை நல்லா விரிச்சு காட்டுங்க. சூப்பர். மேலே வச்சுக்கோ. ஒரு கை போதும். அந்த கையில தனியா வரையும், வேற ஏதாவது வரையணும். ஓகே. ஜிராஃபி அடுத்த நாள், வேற நாள், இன்னொரு நாள் வரையணும். இது பேர் என்ன? பாம் பெயிண்டிங். இதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். கையில வரைஞ்சிட்டு இப்போ வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். நீங்களே பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா? எப்படி நாங்கள் ப்ரெஸ் பண்ணோம்னா எக்ஸாம் பேட் வச்சு அதில் அந்த எந்த பேப்பர் வேணுமோ அந்த பேப்பர் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுறோம். நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் கரெக்டாக இல்லைன்னா அது மேலே கொஞ்சம் கலர் அடிச்சிடுவோம். கிடச்சிட்டு நாங்கள் காட்டுறோம். இப்போ நாங்கள் ஜஸ்ட்டு கை மட்டும் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே குடுமி வைக்கணும், ப்ளஸ் வந்து கால் போடணும். அதை வந்து இப்போ கையில் பெயிண்ட் அடிச்சுட்டு வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறோம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கு பிளாக் கலரில் கால் கொடுத்துருக்கோம், மூக்கு கொடுத்துருக்கோம், ஒரு கண்ணு கொடுத்துருக்குறோம், அப்புறம் கொண்டை கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் அரேந்திராவோட இந்த ஃபிங்கரில் வச்சு அங்கங்கே வச்சு எடுத்துருக்கோம். இதுதான் வந்து கோழி. இதுக்கு வேற என்னப்பா பண்ணலாம்? அவுட்லைன் கொடுக்கணுமா? சரி, ஸ்கெட்ச் பென் வச்சு அவுட்லைன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரேந்திரா ஆசைப்படுறோம். அதை நாங்கள் இப்போ பண்ணிட்டு காட்டுறோம். அரேந்திரா ஆசைப்பட்ட மாதிரி இங்கே எல்லோ கலரில் அவுட்லைன் கொடுத்துட்டோம். இது எங்களோட கோழி. நல்லா இருக்கா சாமி? இது எப்படி வரையுதுன்னு கற்றுக்கிட்டீங்களா? நான் எடுத்துறேன். உட்காரு. ஃபர்ஸ்ட்லாம் சொல்லு, தெரியாது. நல்லா இப்படி உட்காந்து சொல்லு. நல்லா பின்னாடி. ஆமா பின்னாடி உட்காந்து. இது அரேந்திரா கோழி. கை மூஞ்சி வச்சுக்கோங்க. அங்கே மறைக்குது இல்லை கண்ணு. இது அரேந்திரா கோழியா, இது அரேந்திராவோட ட்ரீயா. நீங்களும் பாம் பெயிண்டிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்க.